திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் 2 நாயன்மார்களின் கதை, வாழ்க்கை வரலாறு. இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி, ஆவணி மாதம், ஆயில்ய நட்சத்திரம். 2 நாயன்மார்களின் விசேஷமான குரு பூஜை திருநன்னாளாக இன்னைக்கு திகழ்கிறது. அதாவது புகழ்துணை நாயனாரும் அதிபத்த நாயனாரும் சுவாமிக்கு அவளோட வாழ்க்கை சுவாமிக்கு அர்ப்பணித்து அது ஒரு உதாரணமாக உலகத்துக்கு செய்து காமிச்சு சுவாமி கிட்ட முக்தி அடைஞ்சார்கள் என்பது அவள் வாழ்க்கையை தெரிஞ்சின்றாலே தெரியும். இன்னைக்கு அவள் 2 நாயன்மார்களை பற்றி இன்னைக்கு நம்ம சிந்திப்போம். இதற்கு அடுத்த வீடியோவாக இன்னும் 2 தினங்களில் திரு பரியலூர் வீரட்டானம், அதாவது 8 வீரட்டானங்களில் தக்ஷசம்ஹார மூர்த்தியாக சுவாமி வீரபத்ரராக இருக்கக்கூடிய ஸ்தலம் பரியலூர் வீரட்டானம். அங்கே கடந்த 30 ஆகஸ்ட் 2024 வெள்ளிக்கிழமை அன்று ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது. அது தர்மபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு ஸ்தலமாக பரியலூர் வீரட்டானம். அங்கே 6 கால யாகசால பூஜைக்கு பிறகு கும்பாபிஷேகமானது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பூர்த்தி அடைஞ்சது. அந்த ஸ்தல புராணத்தை அடுத்து சிந்திப்போம். இன்னைக்கு இந்த 2 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி சிந்திப்போம். முதலில் புகழ் துணை நாயனார். தஞ்சாவூர் மாவட்டம் அலகாபுத்தூர் என்ற இடத்தில் அருள்மிகு அழகாம்பிகை உடனமர் படிக்காசுநாதர் திருக்கோவிலில், அதாவது சொர்ணபுரீஸ்வர் என்ற திருநாமத்துடன் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலில் அந்த ஸ்தலத்தில் அவதரித்தவர் தான் புகழ்துணை நாயனார். அந்த புகழ்துணை நாயனார் அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நித்தமும் பூஜை செய்து வந்து உள்ளார். அவர் தினமும் சுவாமியின் அபிஷேகத்திற்காக ஜலம் கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஆகம பிரகாரம் பூஜை செய்து வந்ததாக அந்த ஸ்தல புராணம் கூறுகிறது. அவர் மிகவும் ஏழைப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தார். அதையும் அவர் பொருட்படுத்தாமல் அவர் தனது கைங்கரியமே சிரமேற்கொண்டு இறைவனுக்கு நித்தியமும் அந்த திருக்கோவிலில் அபிஷேகத்திற்கான ஜலத்தை கொண்டு வந்து சுவாமியின் மீது அபிஷேகம் செய்து அவரை வழிபட்டு வந்தார். ஒரு சமயம் அந்த ஊரில் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த ஊர் ஜனங்கள் பஞ்சத்தால் ஏற்பட்டதால் யாரும் கோவிலுக்கு வர மறுத்தார்கள். அனைவரும் உணவை தேடி சென்றனர். இருப்பினும் இந்த பஞ்சத்தையும் பொருட்படுத்தாமல் புகழ்துணை நாயனார் தனது கைங்கரியத்தை சுவாமிக்கு சிரமேற்கொண்டு கண்டினியூ பண்ணிட்டு வந்தார். அப்போ அவருக்கு வயது முதிர்ந்த காரணமாகவும் அவருக்கு பசி பஞ்சம் பட்டினி என்பதனால் அவர் ஒரு சமயம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த லிங்கத்தின் மீது மயக்கம் வந்து விழுந்து விட்டார். அப்போ தனது கனவில் இறைவனார் தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டும் என்று நாயன்மாரிடம் கேட்க, நாயன்மார் சுவாமியிடம் கூறுகிறார், இந்த நாட்டு ஜனங்களையும் இந்த ஊர் ஜனங்களையும் நீர் காப்பாற்றணும். அதே சமயம் உனது கைங்கரியமானது அதாவது நான் உனக்கு செய்யும் கைங்கரியமானது தொடரணும் என்று நாயன்மார் விண்ணப்பிக்க, சுவாமியும் அதற்கு ஏற்றார் போல் ஒரு நாள் நீர் செய்யும் கைங்கரியத்துக்கு ஒரு காசை எனது பீடத்தில் நான் வைக்கிறேன், அதாவது சொர்ண காசை நான் என் பீடத்தில் வைக்கிறேன். நீ ஒவ்வொரு நாள் கைங்கரியம் பண்ண அங்கேருந்து நீ காசை எடுத்து இந்த ஊர் பஞ்சத்தையும் போக்கலாம், இந்த நாட்டு மக்களையும் நீ காப்பாற்றலாம் என்று சாமி சொல்ல, திடீரென்று தூக்கத்திலிருந்து எழுந்ததால் போல் நாயன்மார் எழுந்திருச்சு படிக்காசை பார்த்து இன்னி மட்டும் அந்த ஜனங்களுக்கு அந்த பஞ்சத்தை போக்கி சுவாமி அனுகிரகம் பண்ண இந்த புகழ்துணை நாயனார் அந்த ஸ்தலத்து சொர்ணபுரீஸ்வரர் சுவாமியிடம் முக்தி அடைஞ்சார் என்பது ஐதீகம். அடுத்த நாயனார் அதிபத்த நாயனார். அடுத்து நம்ம பார்க்க போகும் நாயன்மார் அதிபத்த நாயனார். நாகப்பட்டினம், நாகை காரோணம் என்றெல்லாம் அழைக்கப்படும் திரு நாகப்பட்டினம் அருள்மிகு நீலாயதாட்சி உடனமர் ஸ்ரீ காயாரோகணேஸ்வர் சுவாமி திருக்கோவிலில் அந்த ஸ்தலத்திற்கு பக்கத்தில் தான் இந்த அதிபத்த நாயனார் அவதரித்தார். இந்த அதிபத்த நாயனார் மீனவ குலத்தைச் சேர்ந்தவர் ஆவார். விரித்திரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்வது போல் இந்த அதிபத்த நாயனார் என் வாழ்க்கை வரலாறு, அவரின் ஹிஸ்ட்ரியை இன்னைக்கு நாம் பார்ப்போம்.
அதாவது தன் வாழ்க்கையோ தன்னை நம்பியிருக்கவரின் வாழ்க்கையோ பொருட்படுத்தாமல் இறைவனின் கைங்கரியமே சிறமேற்கொண்டு செய்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள்தான் இந்த 63 நாயன்மார்கள். அந்த பட்டியலில் ஒருவர்தான் இந்த அதிபத்த நாயனார். இந்த அதிபத்த நாயனார் மீனவ குலத்தை, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவ குலத்தைச் சேர்ந்த பரதவ இன மக்களின் ஒருவராக இந்த அதிபத்த நாயனார் வாழ்ந்து வந்தார். இந்த அதிபத்த நாயனார் இந்த மீனவ குலத்தின் தலைவராக விளங்கினார். ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த அதிபத்த நாயனாருக்கு சிவபக்தியானது சிரம் மேற்கொண்டு சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணும் என்ற அவருக்கு அளவற்ற சிவபக்தியானது இருந்தது. அப்பொழுது அவர் மீனவ குலத்தைச் சேர்ந்ததால் நித்தியமும் காலையில் மீன் பிடிக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கும் முதல் மீனானது சிவபெருமானுக்கே உரியது என்று அவர் திட்டமாக வைத்து அவருக்கு முதலில் கிடைக்கும் மீன் சிவார்ப்பணம் என்று சொல்லி கடலில் மீண்டும் விடுவதாக அவர் ஒரு வழக்கத்தை வைத்தார். இப்பொழுதுதான் இந்த வழக்கத்தை அறிந்த சிவபெருமான் தன்னோட திருவிளையாடலை ஆரம்பித்து நாயன்மாரின் சோதனை காலமானது இதிலிருந்து ஆரம்பமானது. அப்பொழுது ஒரு சமயம் அதிபத்த நாயனார் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லும் பொழுது தான் பிடிக்கும் முதல் மீனானது சுவாமிக்கு அர்ப்பணம் என்று கடலில் விட ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது ஒவ்வொரு சமயமும் அந்த மீன் பிடிக்கும் அளவானது குறைஞ்சு கொண்டே வந்தது. இதனால் அவர் குடும்பத்தில் வறுமையானது ஏற்பட்டு அவருக்கும் அவரது துணைவியாரும் அவதிக்கு உள்ளாகினர் என்று கூறப்படுகிறது. அப்பொழுது ஒரு சமயம் தனக்கும் தன் மனைவியாருக்கும் தன் குழந்தைகளுக்குமே உண்பதற்கு ஆகாரம் இல்லை என்ற நிலை ஏற்பட்டவுடன் அந்த துணைவியார் போய் அதிபத்த நாயனாரிடம் சொல்ல, நீங்கள் போய் மீன் பிடித்து வாருங்கள், இல்லை என்றால் நம்ம குழந்தைகள் தவிக்கும் என்று அவள் சொல்ல, நாயன்மாரும் அதுக்கு ஏற்றாற்போல் போய் மீன் பிடிக்கும் சமயத்தில்தான் சுவாமியின் அனுகிரகத்தால் ஒரு நவரத்னம் பதித்த ஒரு தங்க மீனானது தனக்கு கிடைக்க பெற்றது. அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கும் அந்த சமயத்தில் நாயன்மார் தனது கொள்கையை விடமாட்டேன் என்று மனதிடமாக இது சிவார்ப்பணம், சுவாமிக்கே சொந்தமானது என்று சொல்லி அந்த தங்க மீனை கடலில் விட்டார். அந்த கடலில் விட்ட மறுகணமே ரிஷபாரூடரான சுவாமி உமா பார்வதியுடன் ஈசான திக்பாகத்தில் காட்சி கொடுத்து நாயன்மாரை ஆட்கொண்டதாக வரலாறு கூறுகிறது. இன்னி அளவும் நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் திருக்கோவிலில் நாயன்மாரின் உருவ விக்கிரகமானது கடலுக்கு எடுத்து செல்லப்பட்டு மீன் பிடிப்பது போல் ஒரு செயலை செய்து, அதே சமயம் மீனை விடும்பொழுது சுவாமி ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து அனைவருக்கும் காட்சி கொடுப்பதாக இந்த ஐதீகம். பொதுவாக நாயன்மார்களின் ஸ்டோரி அடுத்து இனிமே நம்ம சேனலில் வரும். அனைவரும் கேட்டு மகிழுங்கள். சிவாய நம.